ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ரீசெண்டா ஆனந்த் கான்ஸ்டிடியூன்சில மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றதாக சொன்னார். அதை அடிஷன் ஆஃப் ஓட், டெலிஷன் ஆஃப் ஓட் அப்படியெல்லாம் உடனே எலெக்ஷன் கமிஷன் உடனே பேசின ஸ்பீடுக்கு எலெக்ஷன் கமிஷன் உடனே ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னாங்க. இன்றைக்கு முந்தானத்து நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, கர்நாடகால ஆனந்த் கான்ஸ்டிடியூன்சில எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி டீம் போடுறோம். அதற்கு பி.கே. சிங் என்ற டிஜிபி தான் அதுக்கு முன்மொழிகிறார். பி.கே. சிங் யார் என்று கேட்டால், இந்த பிரஜ்வல் ரவண்ணா அந்த பாலியல் வழக்கில் மாட்டப்பட்டார்ல, அந்த வழக்கை கையில் எடுத்தவர் தான் பி.கே. சிங். அவர் தலைமையில இன்றைக்கு ஒரு குழு அமைத்ததுல 80 ரூபாய் கட்டணம் வாங்கி 6018 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சி. அப்ப அது 75 சிம் கார்டு போட்டு ஒரு வாக்காளரை டெலிட் பண்ணா எப்படி 80 ரூபா, எந்த அளவுல இருக்குது பாருங்க. 80 ரூபா கொடுத்து ஒரு வாக்காளரை நீக்கிடலாம். என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? 80 ரூபா கொடுத்து ஒரு வாக்காளர் நீக்கலான்ற ஒரு அடிப்படை தர்க்கத்தை கொண்டு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் கண்மூடித்தனமாக இருக்குது என்றால் கலைச்சிட்டு அதிபராட்சின்னு சொல்லிட்டு போடுங்க. என்ன பிரச்சனையா போகுது? அப்ப மக்கள் எல்லாம் இனி விழித்துக் கொள்கிற நேரம் இது. இதே போல் நடந்தால் இனி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் நடந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் இதுல கண்டிப்பாக தலையிடும் என்பதுல ஒரு இந்திய குடிமகனா எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். மக்களும் இது கண்காணித்து வருகிறார்கள். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனே ஒரு ஃபுல்லி ஃப்ராடுலன்ட் ஆக்ட் சார். அது